எல்லாருக்கும் வணக்கம். ஹேண்ட் ப்ரெஷர் பம்பு, அதாவது கையால் பயன்படுத்தக்கூடிய பம்பு எப்படி பண்ணுறது, இது எதுக்கு தேவைப்படும்னா, அந்த வாட்டர் லைன் டேங்க்லேருந்து வீட்டுக்கு, பாத்ரூமுக்கு, கிச்சனுக்கு வர லைன் ஏதாவது பிளாக் ஆகிருச்சுன்னா இந்த பம்பை வச்சு நம்ம ஈஸியான முறையில் இதை சரி பண்ணலாம். அந்த பம்பு இப்போ நம்மளோட வேலைக்கு அவசியம் தேவைப்பட்டதால் நாமளே மேக் பண்ணிகிட்ருக்குறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னா, 1.5 இன்ச் பைப், ஒரு 20 இன்ச் அளவில் 3/4 இன்ச் சிபிவிசி பைப், அப்புறம் 3/4 இன்ச் யூபிவிசி பைப் ஒரு அடி, அப்புறம் 1.5 இன்ச் கப்ளரில் 2. இது எப்படின்னா 1.5 இன்ச் கப்ளர், இது உங்களுக்கு ரெடியூசர் மாதிரியே கிடச்சிருந்தா கூட 1.5க்கு 3/4 ரெடியூசர் வாங்கிக்கலாம். அப்புறம் எனக்கு ரெடியூசர் மாதிரி கிடைக்காதனால நான் புஷ் வாங்கிக்கிட்டேன். 1.5க்கு 1.25 புஷ்ஷில் 2, அப்புறம் 1.25க்கு 3/4 புஷ்ஷில் 2. அதெல்லாம் பார்த்துங்க. இதில் வந்து 3/4க்கு அரை எஃப்டிஏ, பிராஸ் எஃப்டிஏ சிபிவிசியில், அதில் போடுறதுக்கு ஒரு நிப்பிள் 1/2 இன்ச்சுக்கு 3 இன்ச் நிப்பிள் ஒன்று, அப்புறம் அதில் போடுறதுக்கு ஒரு சின்ன பீஸ் பைப் 3/4 இன்ச் பைப். இது எல்லாமே வாங்கியாச்சு. அதை ஒட்டுறதுக்கான கம்மு, யூபிவிசி சால்வெண்ட், அப்புறம் அந்த வாஷர், நட்டு, அந்த கையில் இருக்கிற அந்த ரப்பர் புஷ் வந்து லாரி டியூப்பு, கார் டியூப், அந்த மாதிரி டியூப்பில் இருந்து அந்த 1.5 இன்ச் பைப்போட வெளியே அளவுக்கு கட் பண்ணி எடுத்துருக்குறோம். அந்தளவுக்கு கட் பண்ணி நடுவில் ஒரு ஹோல் பண்ணி அதை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா அந்த புஷ் வந்து கடையில் கிடைக்காது. அதுக்காக உங்களுக்கு பக்கத்தில் ஏதாவது பஞ்சர் கடை இருக்குன்னா அங்கே போய் இந்த லாரி டியூப்போ இல்லைன்னா கார் டியூப்போ அந்த மாதிரி வாங்கி அந்த பைப்போட வெளி அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த அளவுக்கு உள்ள அந்த பைப்புக்குள்ளே அந்த புஷ்ஷு நம்ம ஒரு 8 பீஸ் கட் பண்ணிக்கிட்டால் போதும். அப்படியே உள்ளே போய் லாக் ஆகிடுச்சுன்னா போதும், நமக்கு அது ஒரு ப்ரெஷர் நல்லா க்ரியேட் பண்ணி கொடுக்கும். இப்போ நாம் அதை எப்படி செய்யணுங்கிறத நம்ம பார்த்துடலாம். அதுக்கு தேவை, ஃபஸ்ட்டு வந்து அந்த 1.5 இன்ச் பைப்பையும் அந்த கப்ளரையும் ஒட்டிக்கணும். பார்த்துங்க, அளவு வந்து 20 இன்ச்சு தான். 20 இன்ச் அளவில் தான் வச்சுருக்கிறேன். டேப்பு கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்கிறனால உங்களுக்கு அளவு தெரியாமல் இருக்கலாம். 20 இன்ச் அளவு. இப்போ கப்ளரை வந்து நாம் 2 சைடும் ஒட்டிக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு கப்ளர் இந்த சைடு ஒட்டிட்டு, பேக் சைடு அதுக்கு பின் சைடு ஒரு கப்ளர் 2 எண்ட்லேயும் இப்படியே ஒட்டிக்கிட்டிங்கன்னா போதும். நல்லா ப்ராப்பராக கம் போட்டு ஓட்டுங்க. ஏன்னா கம்மு போடுறதுல தான் இருக்குது. சின்ன லீக் இருந்தாலும் அந்த ப்ரெஷர் க்ரியேட் ஆகாது. இப்போ 1.5க்கு 1.25 புஷ்ஷும் அதில் ஒட்டிட்டோம் ஒரு சைடு. இப்போ அடுத்த இன்னொரு எண்டில் அதே போல் கப்ளரை ஒட்டணும். நீங்கள் கம்மு போடுறத ப்ராப்பராக போட்டுருங்க. ஏன்னா ப்ராப்பராக போடலைன்னா அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் நிறைய வரும். அதில் நமக்கு தேவை இந்த த்ரெட் ராட்லாம் வாங்கிக்கணும். த்ரெட் ராடு, நட்டு, போல்டு, இதெல்லாம் நம்ம அடிக்கடி இப்போ கலட்டி வேலை பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா அது வேஸ்ட்டாக தான் போகும். இப்போ நாம் என்ன பண்ணணும்னா, இந்த நட்டு த்ரெட் ராடில் ஃபஸ்ட்டு ஒரு நட்டை போட்டுக்கணும். போட்டு அதுக்கு மேலே ஒரு வாஷர், அந்த டியூப்லேருந்து கட் பண்ணி வச்ச அந்த 8 பீஸ், நான் 8 பீஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு 10 பீஸ் போட்டனாலும் போட்டுக்கலாம். நல்லா திக்காக இருக்கணும். ரவுண்டாக கட் பண்ணி அது உள்ள சென்டரில் ஒரு ஹோல் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் போட்டுக்குங்க. போட்டு நல்லா சூப்பராக டைட் வச்சுருங்க. டைட் வச்சதுக்கப்புறமா இது எதுக்காகலாம் யூஸ் ஆகணும், இந்த ஹேண்ட் ப்ரெஷர் பம்பு, நிறைய வாட்டர் லைன் பிளாக்கேஜெலாம் இருக்கும். அந்த பிளாக்கேஜுக்கு வந்து நம்ம ஒரு மோட்டார் எடுத்துகிட்டு போய் அதில் போய் பண்ணோம்னா கஷ்டமாக இருக்கும் சில இடங்களில். அதுக்கு இந்த மாதிரி ஹேண்ட் ப்ரெஷர் பம்பு இருந்ததுன்னா நாம் அதை கையாலே பம்ப் பண்ணி அந்த உள்ளே இருக்கிற டஸ்ட்டெல்லாம் வெளில எடுத்துடலாம். நிறைய இடங்களில் இந்த உப்பு எல்லாம் போய் அடைச்சிட்டு, உப்பு தண்ணியில் உள்ள சால்ட்டு கண்டென்ட் வந்து க்ரியேட் ஆகி ஒரு ஃபார்ம் ஆகி போயிருக்கும். அந்த மாதிரி இதெல்லாம் சரி பண்ணிக்கலாம் இதை வச்சு மேக்ஸிமம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இப்போ நீங்கள் ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா 1500 ரூபா 2000 ரூபா சொல்லுவாங்க. நாம் வீட்டில் மேக் பண்ண எனக்கு மொத்தத்துலேயே வந்து 600 தான் செலவாச்சு.
ப்ளம்பர்ஸுக்கு நிறைய பேருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானும் ப்ளம்பர் தான். இப்போ அந்த நட்டுக்கு மேலே நம்ம டஃப்லான் டேப்பு பின் பக்கம் அடிக்கிறோம் அந்த நட்டோட உள்பகுதியில். ஏன்னா அதுக்கு மேலே நம்ம 3/4 இன்ச்சு சிபிவிசி பைப்பை லாக் பண்ணுவோம். அது டைட்டாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம அதில் டஃப்லான் டேப் சுற்றுறோம். வேறு ஒன்றும் இல்லை. டஃப்லான் டேப் நல்லா நைட்டாக சுற்றினதுக்கப்புறமா அதில் 3/4 இன்ச்சு சிபிவிசி பைப் அதில் நம்ம போட்டு பார்க்கணும் டைட்டாக இருக்குதான்னு. இதுதான் நம்ம பம்போட கைப்பிடி மாதிரி வரும். அந்த உள்ளேயும் வெளியும் போயிட்டு வர்றது. சரியாக அந்த த்ரெட் ராட்லேருந்து ஒரு 6 இன்ச்சு விட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஏன்னா 6 இன்ச்சு நமக்கு கைப்பிடி வெளியில் வரும். அதுக்காக டைட்டாக அந்த ராடில் அந்த பைப்பு கரெக்டாக டைட்டாக இருக்கிற மாதிரி அப்படி செட் பண்ணிக்கங்க. இது உள்ளாடி நம்ம க்ரீஸ் அப்ளை பண்ணணும். ஏன்னா வழுப்பாக இருந்தால் தான் அந்த புஷ் உள்ளே போகும். க்ரீஸ் அப்ளை பண்ணி அந்த ராட் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ராடை அப்படியே உள்ளே விடணும். க்ரீஸ் அப்ளை பண்ணிவிட்டு அதை உள்ளே இன்சர்ட் பண்ணிங்கன்னா முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் டைட்டாக உள்ள நானே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதை உள்ளே போட்டேன். வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை பாஸ், அதனால தான் வீடியோ எப்படி இருக்குது. கஷ்டப்பட்டு உள்ளே லாக் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த கட்ட வேலைகள் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். ரப்பர் புஷ்ஷு கரெக்டாக அது உள்ளே லாக் ஆகிருக்கு. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம், அதுக்கடுத்தால அந்த புஷ் எல்லாம் போட போகிறோம். அடுத்ததாக 1.5க்கு 1.25 புஷ்ஷை ஒட்டி மேலே கைப்பிடி ரெடி பண்ணணும். கைப்பிடி ரெடி பண்ணுறதுக்கு ட்ரில்லெலாம் கையில் யூஸ் பண்ணல. அந்த பிளேடை வச்சு அந்த 3/4 இன்ச்சு யூபிவிசி பைப் வச்சுருக்கோம். அதை கட் பண்ணி அப்படி போட்டோம். இதோட சென்டர் அந்த கைப்பிடிக்கு நமக்கு இந்த பைப்பு தேவைப்படுது. கைப்பிடியோட சென்டர் பகுதிக்கு நான் பிளேடை வச்சு கட் பண்ணி ஹோல்ட் பண்ணிட்டேன். நீங்கள் ட்ரில்லிங் மிஷின் இருக்குன்னா ட்ரில்லிங் மிஷின் வச்சு கூட நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ட்ரில்லிங் மிஷின் யூஸ் பண்ணும்போது பார்த்துக்கிட்டோம்னா பைப்பில் கரெக்டாக ஹோல் அடிக்க முடியாது.
பெருசாகிறதுக்கு நான் நோஸ் ப்ளேயரை போட்டு பெருசாக்கிக்கிட்டேன். வாஷர் நட்டு எல்லாம் போட்டிங்கன்னா அந்த ஹேண்டில் மாதிரி அது சைக்கிள் காற்றடிக்கிற பம்பு மாதிரி இருக்கும். இப்போ பம்போட வாய்ப்பகுதியை நாம் இப்போ ஒட்டிடலாம். அதுக்கு முன்னாடி 3/4க்கு அரை லெஃப்டி அதை பேஸ்ட் பண்ணி ஒட்டிட்டு இதில் 1.5க்கு 1.25 புஷ் ஓட்டில் அதையும் ஒட்டிடுவோம். அதையும் ஒட்டிட்டு இப்போ நம்ம நிப்பிளில் டஃப்லான் டேப் சுற்றி அதை அந்த எஃப்டியில் டைட் பண்ணிடணும். அவ்வளோதான், பம்போட வேலை முடிஞ்சுது. இது ஈஸியாக நாமளே வீட்டில் பண்ணிடலாம். இது ப்ளம்பருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த பம்பை நான் செஞ்சு முடித்து 2 வேலையும் பார்த்துட்டு இதை வச்சு
வேலை பார்த்து வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா கூட ஆட்கள் கிடையாது வீடியோ எடுக்கிறதுக்கு. இந்த தடவை இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிற வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். பம்பு ரெடி. பார்க்க சைக்கிளில் காற்றடிக்கிற பம்பு மாதிரி இருக்குது.